ஓம் சாந்தி. 18/8/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 20/2/2001. சிவ ஜெயந்தி. ஒரு சத்திய பிரமாணம் செய்வதுடன் உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பதன் ஞாபகார்த்தம். இன்று திரிமூர்த்திகளை படைத்தவரான சிவதந்தை தனது பூஜிக்க தகுதி வாய்ந்த சாலிகிராம்களை சந்திப்பதற்காக வந்துள்ளார். இன்று இது ஒரு சந்திப்பும் அத்துடன் ஒரு கொண்டாட்டமும் ஆகும். நீங்கள் எல்லோரும் உலகெங்கும் இருந்து பாப் தாதாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் வந்துள்ளீர்கள். தந்தையின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நீங்கள் வந்திருப்பதாக குழந்தைகளான நீங்கள் சொல்கின்றீர்கள். குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வந்திருப்பதாக தந்தை சொல்கின்றார். நீங்கள் எல்லோரும் உங்களின் அலௌகிக பிறந்த நாளையும் கொண்டாடுவதற்காக வந்துள்ளீர்கள். கல்பம் முழுவதிலும் வேறெந்த வேளையிலும் இத்தகைய அழகான தனித்துவமான பிறந்த நாள் இருக்க முடியாது. கல்பம் முழுவதிலும் தந்தையும் குழந்தைகளும் ஒரே நாளில் பிறந்த நாளை கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா அல்லது கொண்டாடியிருக்கின்றீர்களா? இது ஏனென்றால் உலக மாற்றம் என்ற பணிக்கு சிவ தந்தையுடன் கூடவே பிரம்மா தாதாவும் பிராமணர்களும் தேவைப்படுகின்றார்கள். பிராமணர்கள் இல்லாமல் ஒரு பாகம் வெற்றி பெற முடியாது. இதனாலேயே தந்தையினதும் குழந்தைகளினதும் பிறந்த நாட்கள், ஜெயந்திகள் ஒன்றாகவே இருக்கின்றன. குழந்தைகள் தமது இதயபூர்வமாக தந்தைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார்கள். தந்தையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கும் அலௌகிக பிறந்த நாளுக்காக பல பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களையும் அத்துடன் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களையும் வழங்குகின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கும் உள்ள அதி மேன்மையான பிராமணர்களுக்கும் தமது சத்தியத்தை பேண வேண்டும் என்ற திட சங்கற்பத்தை சதா கொண்டிருக்கும் எங்கும் உள்ள ஸ்திரமான ஆத்மாக்களுக்கும், சுய சேவைக்கும் மக்களுக்கு நன்மை செய்யும் சேவைக்கும் முழுமையான தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொண்டிருக்கும் எங்கும் உள்ள மகத்தான சேவையாளர் ஆத்மாக்களுக்கும் இன்றைய சிவ ஜெயந்திக்கு, வைரம் போன்று பெறுமதியான ஜெயந்திக்கு, அன்பான மற்றும் தனித்துவமான ஜெயந்திக்கு வாழ்த்துக்கள். இத்துடன் கூடவே ஆசீர்வாதங்களும் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். உங்களின் இதயமானது தந்தையின் அன்பால் நிறைந்திருப்பதன் மூலம் சகல கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டிருக்கும் உண்மையான அன்பான ஆத்மா ஆகுவீர்களாக. குழந்தைகளான உங்கள் எல்லோருக்கும் தந்தை சமமான அன்பையே வழங்குகின்றார். ஆனால் குழந்தைகளான நீங்களோ உங்களின் சொந்த கொள்ளளவிற்கேற்பவே அந்த அன்பை எடுத்துக்கொள்கின்றீர்கள். நாளின் ஆரம்பத்தில் அமிர்த வேளையில் தந்தையின் அன்பை எடுத்துக்கொள்பவர்கள் வேறு எவரின் அன்பினாலும் கவரப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்களின் இதயங்களில் இறை அன்பு உள்ளது. அவர்களின் இதயங்களை அன்பினால் முற்றாக நிரப்பாவிட்டால் அவர்களின் இதயங்களில் சிறிது இடைவெளி இருப்பதனால் மாயை வெவ்வேறு அன்பின் ரூபங்களில் அவர்களை கவரும். ஆகவே உண்மையான அன்புடையவர்களாகி இறை அன்பால் நிரம்பியிருங்கள். ஸ்லோகம். தமது சரீரங்கள், பழைய உலகம், பழைய சரீர உறவுகள் எல்லாவற்றிற்கும் அப்பால் பறப்பவர்களே
இந்திரபிரஸ்தில் வசிப்பவர்கள் எனப்படுவார்கள். அறிவித்தல்: இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச யோகா தினம். பிராமண குழந்தைகள் எல்லோரும் குறிப்பாக மாலை 6:30 இருந்து 7:30 வரை கருணை நிறைந்த தந்தையுடன் இருந்து மாஸ்டர் கருணை நிறைந்தவர் என்ற ஸ்திதியில் யோகா தபஸ்யாவில் இருந்து ஆத்மாக்கள் எல்லோருக்கும் தூய்மை சக்தியை வழங்குங்கள். சூழலில் தூய அதிர்வலைகளை பரப்பும் சேவையை செய்யுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.